வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பிணை நீதிமன்ற காவலிலிருந்து ஒரு விடுவிப்பு என்பது எதை காட்டுகிறது? இது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சுல, அதை போய் பேசி என்ன பிரயோஜனம்? எத்தனை வருஷம், ஒரு வருஷ காலங்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்தார். அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு, அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, மூல விளக்கு, அதனுடைய எம்எல்ஏ விளக்கு, இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் நீதிமன்றங்கள் இதன் மூலம் சாதாரண மக்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? ஒருவர் உச்ச நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய பிணை பெற இயலும் என்றால் குறைந்தபட்சம், இதே திமுகவுடைய சீனியர் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னது தான், பேச்சாளர் தான், அவர் சொன்னது தான். நீங்கள் ப்ரொஃபஸர் ரவீந்திரன் அவர் தான் சொன்னார், ஒருவருக்கு குறைந்தபட்சம் வழக்கறிஞருக்கு 15 to 25 லட்சம் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் இது சாமானியனால் இந்திய நீதிமன்றங்களில் நீதியை பெற்றுவிட இயலுமா? கூறுங்கள்.